எப்படியாவது இந்த திருவிழாவில் நடக்கிற போட்டியில் நான் கண்டிப்பாக ஜெயிக்கணும். ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் அந்த கிரைண்டர் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வேணும், அதை நீங்கள் தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் மீனா, மயில் அதே நேரம் ராஜுகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே இவங்க 3 பேருமே அந்த கிரைண்டரை வச்சக்கன் வாங்காமல் பார்த்துட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லப்போனால் அந்த கிரைண்டரை ஜெயிக்கிறதா நம்மளோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மும்மரமாக இந்த பக்கம் போட்டியில் பங்கு பெறதுக்காக தயாராகிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இங்கே பாண்டியன் குடும்பத்தை பார்த்து அவங்களோட பழைய சொந்தக்காரங்களுமே பாண்டியன்ட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பாண்டியன், முதல்ல ஒத்தாளா இருப்ப, இப்போ பாரு உனக்கு நீ எவ்வளோ பெரிய குடும்பம் இருக்கு, பரவாயில்லப்பா நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க அப்படின்ற மாதிரி எங்க பாண்டியன்ட்ட ரொம்பவே பெருமைப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப பாண்டியனுமே ஆமாம்மா எனக்கு என்ன குறை இருக்கு பாருங்க, 3 மருமக இருக்காங்க, எல்லா வேலையும் அவங்களே பார்த்துக்குவாங்க, சொல்லப்போனால் நல்லா படிச்சிருக்காங்க, வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க மருமகளை பத்தி ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்தில் இங்க பாண்டியனோட சொந்தக்காரங்களும் எல்லாம் சரிதான் பாண்டியன், ஆனா இருந்தாலும் 3 மருமகளுக்கும் சேர்த்து ஒரு பிள்ளைக்குட்டி இல்லாம இருக்கப்பா, ஒரு பேர பிள்ளைங்க வீட்டில் இருந்தால் தானே வீடே வந்து ஃபுல்லா இருக்கும், ஆனா அது இல்லாம ரொம்பவே குறையா இருக்குமே அப்படின்ற மாதிரி எங்க பாண்டியனுக்கு பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்துற மாதிரி ரொம்பவே டென்ஷன் ஆகி விட்டுறாங்க. அதே நேரம் பாண்டியனுமே இந்த பக்கம் மீனாவை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் எங்க வீட்டில் இருக்கிற யாருக்குமே இன்னும் குழந்தை இல்லைன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே ஊரில் இருக்க எல்லாருமே ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க பாண்டியனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன் எதுக்காக கடவுளை என்ன இப்படி சோதிக்கிற, எனக்கு எப்படியாவது ஒரு நல்ல வழியை காட்டு, எப்படியாவது அடுத்த வருஷம் திருவிழாக்கு நான் வரும்போது என்னோட பேரப்பிள்ளையோட தான் நான் வரணும் அப்படின்ற மாதிரி எங்க பாண்டியனுமே அந்த கோயிலில் போய் வேண்டுதல் வச்சுக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் எங்க போட்டியில் எங்க மீனா, ராஜிலாம் பக்காவா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மயில் ஒரு படி போய் சும்மா பயங்கரமா வெறித்தனமா அந்த கிரைண்டரை ஜெயிக்கிறதுக்காக இங்க கோமதிக்காக விழுந்து விழுந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இங்க மீனாக்கு திடீர்னு மயக்கம் வருது. அப்ப டக்குன்னு அங்க பக்கத்துல இருக்கிற எல்லாருமே ஓடி போய் இந்த பக்கம் மீனாவை தூக்குறாங்க. அப்ப தூக்குன உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் தண்ணியெல்லாம் எடுத்து தெளிச்சு இந்த பக்கம் மீனாவை எழுப்புறாங்க. அப்ப கரெக்டா அங்க இருக்கிற ஒரு பாட்டியுமே இந்த பக்கம் மீனாவை வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு மீனாவோட கையை பிடிச்சு பாக்குறப்ப தான் தெரியுது அவங்களுக்கு ரெட்டநாடி துடிப்பு இருக்கிறது. இதை பார்த்த உடனே இந்த பக்கம் வந்து அந்த பாட்டியுமே கவலைப்படாதப்பா, உன்னோட ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி வந்து மாசமா இருக்கா, சொல்லப்போனா அவ முழுகாம இருக்கா அப்படின்ற விஷயத்த இங்க பாண்டியனுக்கும் காதல கேட்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே எங்க பாண்டியனுக்கு பயங்கரமான சந்தோஷம். பரவாயில்ல, மீனா மறுபடியுமே முழுகாமாயிட்டா, சொல்லப்போனால் என் வீட்டுக்கு இன்னும் 10 மாசத்துல ஒரு பேர குழந்தை வரப்போதுன்னு சொல்லி இங்க கோயில் திருவிழாவை கோலாகலமா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களோட நிம்மதியை கெடுக்கிற மாதிரியே இங்க குமாருமே இங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி வந்துடுறாரு. சொல்லப்போனா இங்க வந்து அவர் அரசியை எப்படியாவது கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வராரு. ஆனா வந்தவருக்கு இங்க பாண்டியன் வீட்டுல ஒரு வாரிசு வரப்போதுன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே கொஞ்சம் கோபமாகறாரு. அந்த கோபத்தோட திருப்பி இந்த விஷயத்தை எப்படியாவது நம்ம அப்பா கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க டைரக்டா வந்து சக்தி வேலை பார்க்கறதுக்காக மறுபடியுமே திரும்பி ஊருக்கு போறாரு. சொல்லப்போனால் இந்த விஷயத்தை தெரிஞ்ச சக்திவேல், முத்துவேல் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அதை விட முக்கியமா இங்க அரசி ஆல்ரெடி வந்து பிடிக்கலன்னு சொன்னாலும் இங்க குமார் தான் ரொம்பவே டென்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரம் இவங்க 2 பேரால வரப்போற பிரச்சனையை இனி வரப்போற எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம் guys.